Full video, my ஸோ channel. இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா கிங்கோட மூமெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ கிங் எப்படி மூவ் பண்ணணும் அதுதான் நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். ஸோ கிங்கு இப்போ போர்டோட சென்டரில் நம்ம வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல கிங் இருக்குன்னா கிங் வந்து ஆல் டைரக்ஷன் ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணணும். கிங் வந்து எல்லா சைடும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த சின்ன போர்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் பெரிய போர்ட்லேயே இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கு. ஆர்ஆர் விண்டுன்ற சேனலில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும். ஸோ அதில் பெரிய போர்டு இருக்கும். அதில் பீஸ் மூவ்மெண்ட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சரியாக தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு ஆர்ஆர் விண்டு இந்த யூடியூப் சேனலில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும். ஸோ அதில் செஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம் கிளியராக. ஸோ இப்போ இந்த கிங்கை வந்து ஒன் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஸ்டெப் இங்கே சைடில் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸில் மூவ் பண்ணுறோம், பேக்வேர்ட்ஸ் மூவ் பண்ணுறோம், சைடில் மூவ் பண்ணலாம், கிராஸாக மூவ் பண்ணலாம், ஃபார்வர்ட் மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆல் டைரக்ஷன் ஒன் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். கிங் எப்படி எல்லா சைடும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் கிங்கால் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன போர்டில் கிளியராக தெரியலன்னா பரவாயில்ல, நான் பெரிய போர்டு வச்சு சொல்லி கொடுத்துருவேன். அது என்னோட சேனலில் இருக்குது, ஆர்ஆர் விண்டு அப்படின்னு சேனல் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதில் ரிலேட்டட் வீடியோவில் கூட நான் கொடுக்குறேன். கீழே ஒரு சிம்பிள் மாதிரி வரும். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பெரிய போர்டில் வச்சு சொல்லி கொடுத்துருவேன் கிளியராக. ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு பீஸோட மூமெண்ட்டை படிக்கலாம்.